ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல இருந்து பாணி. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ. இதுவும் வந்து ஒரு சீரீஸாக கண்டிப்பாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியாவில் இருக்குது. அஷ்டவக்ர கீதை அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ஞானத்திற்கு உண்டான ஒரு வழிகாட்டுவதற்கு உண்டான ஒரு நூலுங்க. சரிங்களா? ஜனக மகாராஜாக்கும் அஷ்டவக்ரருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு கேள்வி பதில் நிகழ்வு தான் வந்து இந்த நூல். சரிங்களா? ஜனக மகாராஜா கேள்வி கேட்க அஷ்டவக்ரர் வந்து அவருக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கார். இவர் சுவாமிம்பார், அவர் குழந்தைம்பார். ஸோ இப்படி தான் அந்த இடத்துக்குள்ளே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது போகுங்க, கொஞ்சம் வீடியோஸ் வரைக்குமே போகும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்கலாம். ஆன்ம முன்னேற்றம், எனக்கு வந்து இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி கையாளுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா. அதெல்லாமே அவுட்ரைட் இதுதான்ப்பா, இது வேறு வழி இல்லை, நீ இப்படி தான்ப்பா இருக்கணும், இதுக்கு நீ பழகிக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த பழக்கம் உன்னை சரியான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருப்பா. நீ ஒன்றும் புதுசாக ஒன்றும் இதெல்லாம் பண்ணணுன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். தியானம் என்பதை நீ பழகுவதனால்தான் உனக்கு பிரச்சனைங்கிறார். தியானம்ங்கிறது பழகுவது கிடையாது. அது நீ தான், அதுதான் நீ. அதை பழகுறேன்னு நீ சொல்கிற பார்த்தியா, பிரச்சனை அங்கே தான் வருதும்பார். யார்? அஷ்டவக்ரர். ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான செய்திகள் வந்து இந்த நூல் முழுக்க இருக்குது, இந்த ஒரு சீரீஸ் முழுக்க இருக்குது. இப்போது யோக வாசிஷ்டம் போல் இருக்கக்கூடிய நூட்கள், கீதா உபதேசம் போல் இருக்கக்கூடிய நூட்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது, ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அதுபோல் இந்த நூலும் உங்களுக்கு வழிகாட்டுதலாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில காணொளிகளினுடைய கால அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பொறுமையாக நீங்கள் வந்து பாருங்கள். இது ரொம்ப ஒன்றுக்கு நான் நிறைய தடவை திரும்ப கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இதை சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி லைக் தட்டி விட்ருங்க. நம்மளுடைய மற்ற 2 சேனல், நித்திலந்தன மணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். சரி, ரெண்டையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோஸையும் சேனலையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் க்ரோத்துக்காக ஏதாவது மானிட்டரி சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? முதல் ஒரு வார்த்தை மட்டும், என்ன சமஸ்கிருத நூல், நமக்கு வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடியதை நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். ஸோ 3 மொழியை தாண்டி தான் நான் உங்கள் காதுக்கு இது ஒன்று வரப்போகுது. சரிங்களா? ஸோ 2 மொழி என் கண் பார்வையில், ஒரு மொழி உங்களுடைய செவிப்புலனில். ஓகே. ஸோ ஜனக உவாச்ச, ஜனகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொல்லுகிறார் அப்படின்ட்டு என்ன சொல்கிறார்? இப்படி தான் ஆரம்பிக்கும் நூலே, இப்படி தான் ஆரம்பிக்கும். ஜனக உவாச்ச, ஜனகர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? கதம் ஞானமாவோப்னோதி கதம் முக்திர் பவிஷ்யதி வைராக்கியம் ச கதம் பிராப்தம் ஏதத் ப்ருஹி மம பிரபோ அப்படிங்கிறார் சுவாமி. அவர் என்ன சொல்கிறார்? ஞானமானது இந்த மம பிரபோ, எனக்கு சொல்ல வேண்டும் பிரபு அப்படின்னா சுவாமி என்ன சொல்லணும்னு கேட்குறாரு. எனக்கு இந்த ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அடையணும் அப்படின்னும், அப்படி அந்த முக்தி அப்படிங்கிறது எப்படி பெறுவது அப்படின்னும், இந்த வைராக்கியம்னு சொல்கிறாங்களே, இந்த எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் மாயை அப்படின்னு உணர்ந்து அதை நீக்குவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி அடைவது அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லணும் சுவாமி அப்படின்னு நிற்கிறாருங்க. இதுதாங்க ஜனகர் சொன்ன அந்த ஒரு ஒரே கேள்வி தான் இப்போ கேட்டார். இப்போ அஷ்டவக்கரர் அடிச்சு தள்ளு வருவாருங்க, எவ்வளோ விஷயம் சொல்கிறப்ப அஷ்டவக்கரர் சொல்லுகிறார். அஷ்டவக்கரர் உவாச்ச அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஸோ அஷ்டவக்கரர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? குழந்தை, நான் சொன்னல முன்னாடியே, இவர் சுவாமிம்பார், ஒரு குழந்தைம்பார். குழந்தை, உனக்கு வந்து முக்தி விருப்பமா, முக்தி பேர் அடைய வேண்டும் அப்படிங்கிறது விருப்பமா? உன்னுடைய புலன் உணர்வுகள்னால, ஏது புலன் உணர்வு? மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த புலன் உணர்வு, இந்த 6ஐயும் கட்டுப்படுத்துவது 6வது உணர்வான மனம். ஸோ இந்த புலன்களினால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் விஷம் அப்படிங்கிறத உணர்ந்து அதை நீக்குவதற்கு பழகுவாயாக. முதல் விஷயம். சரிங்களா? அடுத்தது, மன்னிப்பை வேண்டி நிற்பாயாக. மன்னிப்பு எத்தனை விஷயத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ மன்னிப்பு கேட்பதற்கு நீ தயாராகணும். அடுத்தது, எதொன்னையும் நேரடியாக அணுகுவதற்கு நீ வந்து தயாராகணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், இந்த மறைச்சு புறம்பேசி அப்படிங்க இப்படிங்க அதெல்லாம் இல்லை. அடித்த மாதிரி கத்தி மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்படி நேராக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. அதே போல் கருணை உள்ளம் கொண்டவனாக இருக்க வேண்டும், இதற்கு நீ பழகணும். மகிழ்ச்சி கொண்டவனாக இருக்கணும், சியர்ஃபுல்னஸ். ஸோ அது உனக்கு வந்து பழகி இருக்கணும். உண்மை அப்படிங்கிறது அமிர்தம் போலது அப்படிங்கிறதையும் நீ வந்து புரிஞ்சிருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நீ செய்ய பழகுங்கால் முக்தி அப்படிங்கிறது இலகுவாக உன் கைகூடும் அப்படிங்கிறார். சரிங்களா? அடுத்து, நீ அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த பூமியோ நீரோ நெருப்போ காற்றோ ஆகாயமோ எதுவுமே கிடையாது. நீ வந்து இது எல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் தான் நீ முழு சுதந்திரத்திற்கும் உண்டானவன். நீ வந்து நீ சித் சுரூபம்.
நீ வந்து அந்த நம்ம என்ன சொல்லுவோம் பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, நீ சிற்ஸ்வரூபம், நீ சச்சிதானந்த மூர்த்தி. நீ இதுதான் அப்படின்னு விளக்கி சொல்லுவதற்குண்டான ஆளெல்லாம் நீ கிடையாது. சரியா? நீ சச்சிதானந்த மூர்த்தி. நீ உன்னை இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்கு நீ பழகணும். நீ முழுக்க முழுக்க உன்னை வந்து ஒரு சிற்ஸ்வரூபமாக பார்க்க பழகணும். இதற்கு நீ பழகிட்டே அப்படின்னு சொன்னாலே நீ முழு மகிழ்ச்சி கொண்டவனாகவும் அமைதி கொண்டவனாகவும் எல்லா விதமான கட்டுக்களிலிருந்தும் விடுபட்டவனாகவும் நீ மாறிவிடுவாய். நீ வந்து இந்த பிராமணன் உட்பட்ட இதெல்லாம் இருக்கு இல்லையா, என்ன வர்ண ஆசிரமங்கள்னு சொல்லக்கூடியது, அதற்கு எதற்கும் உட்பட்டவன் நீ கிடையாது. நீ எந்த விதமான ஆசிரமம், அதாவது என்ன பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் இருக்கு இல்லையா, எதற்கும் உட்பட்டவன் நீ கிடையாது. இந்த புலன் உணர்வுகள்னால உணரக்கூடியது எதுவுமே நீ கிடையாது. நீ முழுக்க முழுக்க எந்த விதமான பற்றுகள் அற்றவன். உனக்கு உருவம் கிடையாது, தன்மைகள் கிடையாது, உன்னை விளக்கி சொல்லுவதற்குண்டான ஒரு முறையே கிடையாது. இங்கே இருக்கிறதை பூரா நீ வந்து பார்ப்பவனாக த விட்னஸ் பண்ணுறவன் மட்டும்தான் நீ, மித்தபடி வேறு யாருமே கிடையாது. நீ நித்திய ஆனந்த ஸ்வரூபினி. உனக்கு எந்த விதமான ஒரு கட்டுகளோ பந்தங்களோ இன்பம் துன்பம் மகிழ்ச்சி துக்கம் ஏற்றம் இறக்கம் இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வெறும் மனம் செய்யக்கூடிய ஒரு மாயை. இது நீ அல்ல. இவை அனைத்தையும் கடந்தவன் நீ. நீ செய்பவனும் அல்ல, அந்த செயலினால் கிடைக்கக்கூடிய பலனை மகிழ்ச்சி அடைபவனும் கிடையாது. நீ முழுக்க சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணி. அப்போது நீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இதெல்லாம் பார்க்கறேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, இதை முதல்ல நீ நீக்கிட்டேனாலே நீ முழுக்க சுதந்திரமாக நீ வந்து என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருப்ப. அப்போது இந்த ஒரே ஒரு எண்ணம், நான் பார்க்கிறேன், இந்த பார்வைங்கிறது உணர்வுகள்னால என் கையை எடுக்குது, என் கண்ணு பார்க்குது, என் காது கேட்குது, என் வாய் பேசுது, என் உடல் உணருது, இந்த நான்கிற இந்த புலனோடு சேர்த்து வைக்கக்கூடியது தான் உன்னை இந்த இடத்துல கட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. இதை நீ விட்டுட்டு இதையவே வந்து வேற ஒருத்தன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் தான் நான் அப்படிங்கிறத நீ உணர்ந்துட்டே அப்படின்னு சொன்னால் அந்த நொடி பொழுதே நீ முழுசும் ஃப்ரீடா, அவ்வளோதான், தபிச்சிட்ட நீ, அவ்வளோதாங்கிற. இந்த எப்படின்னா இந்த நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா அதுதான் அகங்காரம் அப்படிங்கிறாங்க. நான் செய்தேங்கிறது தான் அகங்காரம்ங்கிறாங்க. இது எப்படியா ஒரு கருநாகம் போலவான், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கருநாகம் போலவான். அந்த கருநாகம் சும்மா உன்னை சுற்றலை, போட்டுருச்சு. ஒரு கருநாகத்திடம் ஒரு கடி வாங்கியவன் போலவான் அந்த ஆணவங்கிறது, அந்த விஷத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் இறக்க முடியாது. சரிங்களா? இது விஷம் போல் உன்னை வந்து அப்படியே வாடி வதங்கி உன்னை வந்து ஒன்றுத்துக்கு இல்லாதவன் ஆக்கிட்டே இருக்கும். நான் செய்தேன் என்னோடது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் கருநாகத்திடம் கடிபட்டது போலவா அந்த விஷம் உன்னை வந்து கொன்றும், அதை பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது? நான் இல்லை, அது வந்து அமிர்தம் போலவான். அந்த அமிர்தத்தை பருகியவன் இந்த நான் என்ற அகங்காரத்திலிருந்து நீங்கினவன் ஆகிறான். அவனே முழுமையான மகிழ்ச்சி உடையவனாக இருக்கிறான். அப்போது இந்த அகங்காரத்தை நீக்குவதற்குண்டான அது எப்படி சொல்கிறாருன்னா, அகங்காரம் இந்த ஒரு ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இக்னோரன்ஸ், ஒரு இது உண்மை இல்லாததை வந்து உண்மைன்னு நம்பக்கூடிய அந்த ஒரு எண்ணம். அது எப்படிப்பட்டதான் ஒரு பெரும் காடு நெருப்பில் பற்றி எரிவது போல தான். அது அவ்வளோ சீக்கிரம் அணைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ எப்படிங்க? அப்போ நீ வந்து உன்னுடைய எண்ணத்தை நீ மாற்றணும். எப்படி மாற்றணும்? நான் பூரணமான சிற்ஸ்வரூபமூர்த்தி, நான் வந்து எந்த விதமான முன்னே இந்த விளக்கம் கொடுத்தார் இல்லையா, நீ எந்த கட்டிற்கும் இல்லாதவன், உனக்கு எந்த விதமான விளக்கங்கள் உனக்கு இல்லை, இந்த ஒரு தன்மையில் உன்னை நீ நிறுத்திக்கிட்டே அப்படின்னு சொன்னால் இந்த பெரும் காட்டுத்தீ போல் இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் உன்னை விட்டு விலகிடும். உனக்கு எந்த விதமான துன்பமும் நேராது. நீ என்றைக்குமே நீ வந்து முழுமையான ஒரு மகிழ்ச்சியுடையவனாக எப்பவுமே இருந்துக்கிட்டே இருப்பேன். உன்னுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது நீ ஆனந்த, த பிளிஸ், சுப்ரீம் பிளிஸ், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன். இந்த அண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே எப்படி ஒரு கயிற்றை பார்த்தோன்னு இது பாம்பு போல் இருக்கே அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அங்கே இருக்கிறது கயிறு தான். ஆனால் நம்மளுடைய பார்வையினுடைய ஒரு நிலை வந்து அது பாம்பு போல் காட்டிடும். இட் இஸ் சூப்பர் இம்போஸ்ட். அந்த கயிறு பாம்பு போல் தெரியுது. அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய அண்ட சராசரம் இட் இஸ் சூப்பர் இம்போஸ்ட். இது இருப்பது போல் உனக்கு தெரியுது, ஆனால் இது உண்மையாலுமே கிடையாது. இந்த விஷயத்தை அவர் சொன்னார்னா அவர் உணர்ந்துட்டார். நீயும் உணரணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறார்? இந்த நான்கிற இந்த தன்மையை விட்டுட்டு, இந்த உடலை நீன்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குது பார்த்தியா, அதை விட்டுட்டு நான் முழுக்க சச்சிதானந்த மூர்த்தி சிற்சுரூபம் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து முழுசு நீ வெளியே வந்துடலாங்கிறார். அடுத்து ஒரு விஷயம் சொல்கிறார், யாமதி சாகதிர்பவேத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், யார் இதிலிருந்து விடுபடுவார்கள்?
யாரால் இதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரே விஷயந்தான். யாமதி யாகதிர் அப்படின்னு சொல்லக்கூடியது. யாமதி சாகதிர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா என்ன? நீ என்ன நினைக்கிற அதுபடிதான் நீ ஆவ. யாமதி சாகதி. யாமதி நீ என்னவாக நினைக்கிறாயோ, சாகதி நீ அதுவாக தான் ஆக போகிற. அவ்வளோதான். ஸோ நான் சச்சிதானந்தமூர்த்தி, நான் சிற்சுரூபம், நான் ஒரு ஆனந்த ஸ்வரூபி. என்னை எதுவுமே பண்ண, நான் அப்படியே இருக்கேன். இங்கே நான் சொல்லிக்கிற தன்மையே நான் தான். அதை நான் எப்படி சொல்லி உங்களுக்கு விளக்குறது இல்லையா? அதற்கு நீ பழகணும். ஒரு அடிபட்டுருச்சு, ஐயோ வலிக்குதே, எனக்கு வலிக்காது, இது இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ என்னிலிருந்து அதை நான் வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு நான் பழகணும். பழக 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 யாமதி சாகதி, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். அப்போ நீ முழுக்க உன்னை சச்சிதானந்த மூர்த்தியாக நீ சும்மா நினைக்கக்கூடாது. நீ அதுவாகவே நீ உன்னை முதல்ல நினைக்கணும். அப்போ தான் நீ அதுவாக மாறுவேன். மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அந்த காலத்திலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? காசு பணத்துக்காக இன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் ஆகுது. பெரியவர்கள் என்னத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க? முக்தி பேருக்கு சொல்கிறாங்க. யாமதி சாகதி, என்ன நினைக்கிறாயா அதுவாகவே நீ வர. ஆஸ் வி திங்க் ஸோ வி பிகம். அவ்வளோதான். ஸோ இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடியது அது இருக்குது. அவ்வளோதான். இங்கே நடக்கிறதெல்லாம் அது பார்த்துக்கிட்டு இருக்குது. இட் இஸ் ஓன்லி விட்னஸிங். இட் இஸ் ஆல் ப்ரிவேடிங். அது எப்பவுமே இருக்குது. சத் ஸ்வரூபம். சரிங்களா? அதுக்கு களங்கம் இல்லாதது. அது இரட்டைத்தன்மை. இந்த நான் நீ மேலே கீழே இந்த மாதிரி எந்த விதமான இரட்டைத்தன்மையும் இல்லாதது. முழு சுதந்திரமானது. அது எந்த விதமான செயலும் செய்வதில்லை. அது எதனோடும் கட்டு உண்டு கிடப்பதில்லை. அதற்கு எந்த விருப்பு வெறுப்புகளும் கிடையாது. அது அப்படியே அமைதியாக இருக்குது. அவ்வளோதான். அப்போ இதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மனமான களங்கம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாயத்தோற்றம் போல் உண்டு பண்ணி இந்த உலகம்னு ஒன்று உண்டு அப்படின்னும் இந்த உலக வாழ்வுன்னு ஒன்று உண்டுன்னு சொல்லி உன்னை மாய வலையில் சிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து நீ மாறணும். இதிலிருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் நான் அந்த சச்சிதானந்த மூர்த்திங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா, ஒரு உள்ள இருக்கோ, உள்ள ஒன்று இருந்தால் புறம் ஒன்று பேச முடியாது இல்லையா? உள்ள மனசில் நின்று இருக்கும், அது கண்ணு காமிச்சு கொடுத்துரும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அப்போது நான் உள்ளார்ந்து அந்த நான்கிறத நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா வெளியும் அதே தான் அது பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஈகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த நான்கிற அந்த அகம்பாவம் நம்மளை விட்டு போகவே போகாது. அப்போ அதை விட்டுறணும். அப்போ நான் இங்கே நான்கிறது ஈகோவா, நான்கிறது சச்சிதானந்த, நீ சச்சிதானந்த மூர்த்தி தான்ப்பா. நீ இந்த ஆன்மா தான். இப்போ இந்த ஆன்மா எந்த விதமான களங்கத்திற்கும் உட்படாதப்பா. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்ட அது மேலே மட்டும்தான் நீ நிற்கணும். இந்த உடலுங்கிறது சிறிது காலம் பயணம் செய்வதற்குண்டான காரியம். ஓகேங்க, இதெல்லாம் பாதுகாத்துக்கணுங்க. அதெல்லாம் அவங்க இல்லைன்னு அதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லைங்க. இவங்க அந்த உடம்பை பாதுகாக்கணும், அதை விட்டு மேலே பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம அங்கேருந்து தான் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இந்த உடலை கண்டுக்காமல் விட்டக்கூடாதுன்னு அப்படி கேட்கக்கூடாது. அவங்க அப்படி சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும். அவங்க பேசுகிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ அடுத்து என்ன சொல்கிறார் மகனே, இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இந்த விழிப்பு நிலைங்கிறதோட கட்டுண்டு கிடக்குது. ஆனால் நீ என்ன பண்ணணும்னா அந்த கட்டுண்ட கயிறை அறிவு, அதாவது ஞானம்ங்கிற வாழ்கொண்டு வெட்டணும். அப்போ அந்த வாழ்கொண்டு வெட்டும் பொழுது என்னாகும், நான்கிற அந்த ஒரு தன்மையும் இந்த உடலும் வேறுங்கிறது அப்போ தான் உனக்கு புரியும். ஒன்ஸ் அதை நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு வச்சுக்குவேன், உன்னை கட்டுவதற்கு இங்கே வேறு எதுவுமே இல்லை. நீ என்னத்தப்பா தியானம் பண்ணி அந்த ஒரு நிலைக்கு போகிற, நீ என்ன தியானம் பண்ணுற நீ? அவர் அந்த கேள்வி கேட்குற, தியானம்ங்கிறது பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அப்படி நீ ஒரு காரியம் செய்கிறேன்னு போகிறதே முதல்ல உனக்கு ஒரு கட்டு. நான் ஒரு காரியம் செய்கிறேன், இந்த காரியத்தினால் நான் அதை அடைகிறேன்னு சொன்னால் அதுவே உன்னை ஒரு கட்டில் தான் கொண்டு நிறுத்தும். உனக்கு ஒன்றும் நடக்காது. ஏன்? உன்னுடைய சுயத்தை நீ என்னத்தை வச்சு உணர முடியும்? முதல்ல நீ அதை நம்பணும், இதுதான் என் சுயம்னு. அதற்கு தியானம் ஒரு கருவியாக கூட அவங்க சொல்கிறதே கிடையாது. நீ நம்பினாலே போதும். நம்பினதை நீ உண்மைன்னு ஒத்துக்கிட்டு நீ அதுக்கு பழகுனாலே போதும். நீ இயற்கையாகவே உன்னுடைய தன்மை அப்படியாக மாறிவிடும் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மொத்த அண்ட சராசரமும் ஒரு நூல் பின்னியது போல் இருக்குது. இப்படியே ஒரு நூல் பின்னியது போல் இருக்குது. ஆனால் நீயோ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாகன்னு இருக்கிறாய். எப்போது இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு சிறு பிள்ளை போல் அந்த மனம் கொண்டவர்களுக்கு இதெல்லாம் இருப்பது போல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. மற்றபடி அங்கே வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் உண்மையை உணர்ந்துட்டா நீ எந்த கட்டுக்கு உட்படாதவனும் நீ மாறுபடாதவனும் நல்ல ஒரு அடர்த்தி. இந்த இடத்துல அடர்த்தினா ஞானம் முதிர்ந்த ஒரு நிலை, அனைத்துமானதாக நீ இருக்கக்கூடியவன் அர்த்தம். சத்து சித்து அனைத்தும் தெரிந்தவனாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். ஆனந்தம் அந்த ஆனந்தத்திற்கு மறு பேச்சு கிடையாது தெரியுங்களா? சச்சித் ஆனந்தம். ஆனந்தம் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். ஆனந்தம் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும்.
ஸோ உன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும், அந்த அந்த இடம் மட்டும்தான் உன்னுடைய நோக்கமாக இருக்கணும். அப்போ அதற்கு நம்ம விருப்பப்படலாமா? பட்டுட்டு போ. அந்த விருப்பமும் உன்னை விட்டு ஒரு நாள் போயிடும். ஏன்னா எதுவுமே இல்லாதவனாக நான் இப்படி உணரும் பொழுது நீங்கள் என்னத்தை அங்கே அதுக்கு விருப்பமே நீங்கள் பட மாட்டீங்களே. எதுவும் இல்லாதவன் நான்கும் போது அதுக்கு அதுக்கு விருப்பம்னு ஒன்று வைக்கவே முடியாது. அந்த அந்த இடம் புரியுதா? ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஈசன் மீது ஆசை வைக்காத, பற்று வைக்காத, ஈசனாக நீ இருப்பதற்குண்டான வழி தான் பார்ப்பாங்க. அப்போ சாமி மேலே ஆசை பற்றுன்னு வைக்கும்பொழுது அந்த இடத்துல தேவைன்னு ஒன்று வந்துடும். இதுதான் தேவைக்கு அப்பாற்பட்டது. தேவைக்கு அப்பாற்பட்டது தான் நானாச்சே. அப்போ நான் இப்படியே இருக்கும் பொழுது அதுவாக நான் உணரணுங்கிறதுக்கு உண்டான ஆசையே இல்லையே. நான் ஆல்ரெடி அதுவாக இருக்கேன். ரொம்ப உங்களை குழப்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தூரம் கூட நம்மளுடைய பயணம் பண்ணவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். தவிர இது நான் சொல்கிறது இல்லை, அஷ்டவக்கரர் சொல்கிறேன். நான் உங்களுக்கு அதை திருப்பி எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அப்போது நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு மாயை அப்படின்னும், மாறக்கூடியது அழியக்கூடியது அப்படின்னும், மாறாத எது ஒன்று இருக்கிறதோ அதுதான் உண்மை அப்படிங்கிறது நீ முதல்ல புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னாலே இங்கே இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து நீ தப்பிச்சு, நீ திருப்பியெல்லாம் வரமாட்டேன். உனக்கு பிறப்பு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 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 பிம்பத்தை பிரதிபலிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி பூசப்பட்ட அந்த பாதரசம் தான் அதற்கு உண்டான காரணம். அப்போ அந்த பாதரசத்தில் பட்டு உள்ளிருந்து அந்த காட்சி வெளியே தெரியுது, வெளியில் இருக்கிறத உள்ளிருந்து காமிக்குது. அப்போ நீ உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமான அந்த சிற்சொரூபத்தை, அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை நீ உணர்ந்துட்டேன்னா அது உடலின் வழியாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அவர்கள் தான் ஞானியர்கள்னு சொன்னாங்க. அவங்க முதல்ல உள்ளதான் மாறினாங்க, பின்னதான் அதனுடைய தோற்றங்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. கண்ணாடி எப்படி முதல்ல உள்ளே இருக்கிறத வெளியே காட்டுதோ அதுபோல் ஆன்மான்னு சொல்லக்கூடிய உள்ளே இருக்கிறத நீ உணர்ந்துட்டேன்னா வெளியே அந்த உடல் அதை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்போ நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்திலும் இருப்ப. நீ இப்போ இந்த ஒரு ஜாடிக்குள்ளே அடப்பட்ட ஒரு பொருள் மாதிரி இருக்கிற நீ ஒன்ஸ் உள்ளே இருக்கிறத புரிஞ்சுட்டேன்னா இந்த ஜாடிக்கு வெளியே இருக்கிறதும் நான் தான் அப்படிங்கிறது நீ புரிஞ்சுக்குவேன். பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாமாவும் இருக்குது. ஏய் நான் தாயா அது அப்படிங்கிறது உன்னால் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் முக்தி அடைவதற்குண்டான வழி, வேறு ஒரு வழியுமே கிடையாது அப்படின்ட்டார். ஜனகர் ஒரு வார்த்தை தான் கேட்டார், ஞானம் அடைவது எப்படி, முக்தி அடைவது எப்படி, பிறவா நெறி அடைவது எப்படி, இதற்குண்டான வைராக்கியம் கொள்வது எப்படி, இந்த 4 கேள்வி கேட்டாரா? இது அஷ்டவக்கரர் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதை செஞ்சுட்டேன்னா போதும்பா, வேறு ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் ஸ்பெஷல் கண்டிஷன் கோட்டா ரெகுலேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. நீ முதல்ல நீங்கிற சிற்ஸ்வரூப மூர்த்திங்கிற புரிஞ்சுக்கொண்டார். எல்லாருமே சிற்ஸ்வரூபம் தான் இல்லையா? ஸோ அது நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. இனி அதன்படி நாம் நிற்பதற்கு பழகும். இவ்வளோதாங்க ஜனகர் சொல்லி இது அஷ்டவக்கரர் சொல்லிட்டாருங்க முக்தி அடைகிறதுக்கு உண்டான வழி. பயிற்சி பண்ணுவோம் இன்னையிலேருந்து. இது வெறும் மொதல் சாப்டர் தான். இன்னும் ஏகப்பட்ட சாப்டர் இருக்குது. முதல் சாப்டர்லேயே விட கிடச்சிருச்சு. அப்போ என்னென்னலாங்க சொல்ல போகிறாங்க கேட்போம், அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். எஸ், ஸோ இன்னைக்கு உண்டான பதிவு. இதிலிருந்தே பயிற்சி பண்ண ஆரம்பிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். ஸோ அதுவரையும் அவங்க இடத்துல என்ன பண்ணி நன்றி, வணக்கம்.